பட் அது மாதிரி இந்த போடி ராஜ்குமார் அவர்கள் வந்து விக்ரமுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார். அருமையான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அவர் வந்து நான் பண்ணுறது விஷப்பரிச்சைங்கிற மாதிரி தான் விக்ரம் ஃபீல் பண்ணார். பட் கதை நல்லா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய பிரேக் இப்போ தேவைப்படுது. விக்ரம் நான் நிறைய உடல் உழைப்பில் போட்டு படங்கள் ரொம்ப எஃபெக்ட் போகிறாரு. பேர் தான் கிடைக்கிறதே தவிர மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டு வருமா படம் வருமானு அவருக்கு இல்லாமல் போகுது. இதுதான் சார் கதை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுக்குள்ளே விக்ரமும் வந்து பெருசாக போக விரும்பல, கதைக்குள்ளே போகலை. நல்ல கதை சிறப்பாக இருக்கணும் தான் 24 வருஷத்துக்கு பிறகு புது டைரக்டருக்கு வாய்ப்பு தர்றாரு. கண்டிப்பாக இந்த படம் போடி ராஜ்குமாருக்கு விக்ரமுக்கு மிக சிறப்பாக அமையும் தான் நான் நினைக்கிறேன். நல்ல கதைன்னு கேள்விப்பட்டேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்போ பாலிவுட் போயிடுவார், கொஞ்சம் நாளாக பாலிவுட் போயிடுவார், ரொம்ப நாளாக பேசிட்டு வராங்க. பட் ரீசெண்டாக ஒரு பெரிய டேரக்டரை மீட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது, அவர் போஸ்ட் பண்ணுறாரு. அவர் பாலிவுட்டில் அடி எடுத்து வச்சுட்டாரா சிவகார்த்திகேயன்? இல்லை, கண்டிப்பாக வைப்பார் சார். இன்னும் வைக்க எனக்கு அந்த அளவுக்கு இப்போ ரீச் ஆகிட்டார். இப்போது தெலுங்கு படத்துக்கு கூட ஒன்று போகிறதா எனக்கு ஒரு தகவல் வந்து பாலிவுட்டுங்க இந்த தனுஷ் போய்ட்டு ஜெயிச்சாங்க. சிவகார்த்திகேயனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்குது. கண்டிப்பாக அங்கே பாலிவுட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அந்த மெட்டீரியல் பூரா சிவகார்த்திகேயன் இருந்தால் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அமரன் மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறமேல் எந்த படங்களும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதற்கு முன்னாடி பார்த்த சிவகார்த்திகேயன் வேறு, அமரனுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கலாம், அமரனுக்கு பின்னாடி எஸ்கே மாற்றிக்கலாம். நம்ம கண்டிப்பாக லைனப்பில் நிறையா படம் இருக்குது, ப்ரொடியூசர் இருக்கேன், மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்குது. சம்பளமும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி தனுஷ் சிம்பு சம்பளத்தெல்லாம் தாண்டி வேற போயிட்டார். இப்போ இந்த கிரேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்கேயும் பிரதீப்பும் பெரிய டஃப் கொடுக்குறாங்க. சிம்பு, தனுஷ், எஸ்கே. ஸோ இந்த 3 பேர் தான் அடுத்த லிஸ்ட்டில் வர்றாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு பிறகு அடுத்த 2 பேர் லிஸ்ட்டில் 3 பேர் போட்டி போட்டிருக்காங்க. தனுஷா, சிம்புவா, தனுஷா, எஸ்கேயா. அந்த 3 பேர் லிஸ்ட்டுக்குள்ளே பிரதி பேர் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ 4 பேருக்கு அடுத்த லிஸ்ட் யாருங்கிறது தெரியல. நல்ல படம் கொடுத்து மக்களை கவர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சீட்டில் உட்காரலாம். நீங்கள் வாடிவாசல் வந்து இப்போ கூட அவர் கேட்கும்போது கூட ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் சாலிடாக எனக்கு ஒதுக்கணும்னு சொல்லும்போது கூட முடியாதுன்ட்டார் சூர்யா. பட் எதைமைக்கு அது சொன்னார்னு தெரியல. ஒரு நல்ல கதையம்சரோட படம், நேற்று மண்வாசனை படம், வெற்றிமாறன்கிட்ட மிகப்பெரிய டைரக்டர். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றுலேருந்து பரபரப்பாக எல்லாரும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேராக வந்து போடி கே ராஜ்குமார் மாறி இருக்காரு. அவர் யார் அப்படின்னா சியான் சித்ரியினுடைய டைரக்டர் அவர். ஸோ அவர் வந்து அவர் ட்விட்டரில் வச்சுருந்த பயோ, அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தது எல்லாம் பயங்கர இதுவாக போயிட்டுருக்கு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்லை, மேபி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கலாம். யார் இவர்? இல்லை, போடி ராஜ்குமார் இவருடைய ஃபஸ்ட்டு படம் இது சார், பண்ண போகிறாங்க இதை. விக்ரம் வந்து எப்பவுமே கதைகள் எடுத்துக்கிட்டோம்னா கதையை செலக்ட் பண்ணுறதுல நம்மளுடைய இந்த கமல்ஹாசன் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலை விட அதிகமான கெட்டப்பில் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்கிரிப்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. இது கூட நீங்கள் சாமுராயின்னு ஒரு படம் பாலசக்திவேல் சங்கர் அசிஸ்டண்டாக இருந்தவர். அவர் ஒரு கதையை உருவாக்கி ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த கதை விக்ரமுக்கு பிடிக்குது. கிட்டத்தட்ட 23-24 வருஷம் ஆச்சு படம் வந்து. அதில் போய் எந்த புது டைரக்டருமே படம் பண்ணலை. காரணம் அந்த படம் பெரிய அளவில் போகலை சாம்பராய். ஓகே. அதனால் நமக்குன்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. புது டைரக்டர் வர்றாங்க, பெரிய அளவில் சொல்லி பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு பிறகு பாலசக்திவேல் பண்ண அந்த காதல் படம், வழக்கேன் பயனட்டிக்கெல்லாம் வேறு மாதிரி ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்து பாலசக்திவேல் யாருங்கிற முத்திரை குத்தப்பட்டது அவருக்கு பெரிய டைரக்டர்னு சொல்லி. பட் ஃபஸ்ட்டு படம் சில பேருக்கு ஹிட் ஆகும் சார். இப்போ நம்மளுடைய இந்த லோகேஷ்கே மாநகரம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதனுடைய விளைவு தான் வரிசையாக படம் பெரிய படமாக கிடச்சிச்சு. பாலசக்திவேலுக்கு இந்த படம் சரியாக போல் அடுத்து 2 படம் கொடுத்தாங்க, பேசப்பட்டுச்சு. பட் அது மாதிரி இந்த போடி ராஜ்குமார் அவர்கள் வந்து விக்ரமுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார். அருமையான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அவர் வந்து நான் பண்ணுறது விஷப்பரிச்சைங்கிற மாதிரி தான் விக்ரம் ஃபீல் பண்ணார். கதை நல்லா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய பிரேக் இப்போ தேவைப்படுது. விக்ரம் ஆனால் நிறைய உடல் உழைப்பில் போட்டு படங்கள் ரொம்ப எஃபெக்ட் போகிறாரு. பேர் தான் கிடைக்கிறதே தவிர மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டு வருமா படம் வருமானு அவருக்கு இல்லாமல் போகுது. அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நிறையா டைரக்டர்ஸ் போய் கதைக்குள்ளே போக ஆரம்பித்தார் அவர். அதனால தான் சில டைரக்டர்லாம் வெளியில் போயிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி படம் பண்ண டைரக்டர்ஸ்லாம் இப்போ இவர் வந்து இந்த கதையை போடி ராஜ்குமார் கதையை சொல்லும் போது கதை நல்லா இருந்தது, இதுதான் சார் கதை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுக்குள்ளே விக்ரமும் வந்து பெருசாக போக விரும்பல, கதைக்குள்ளே போகலை. நல்ல கதை சிறப்பாக இருக்கணும் தான் 24 வருஷத்துக்கு பிறகு புது டைரக்டருக்கு வாய்ப்பு தர்றாரு. கண்டிப்பாக இந்த படம் போடி ராஜ்குமாருக்கு விக்ரமுக்கு மிக சிறப்பாக அமையும் தான் நான் நினைக்கிறேன். நல்ல கதைன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, நான் என்ன மாதிரியான கதைன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? லைக் ஆக்ஷன் படமா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலாம்? இல்லை, கொஞ்சம் ஆக்ஷன் மிக்சடு தான் எனக்கு சொன்ன தகவல் சார். அது மட்டும் தான். ஓகே. பட் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மிக்சடு ஆக்ஷன் கலந்து
ஒரு ஃபார்மேட்டில் போனால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு விஷயமா விக்ரம் பார்க்குறாரு. ஏன்னா நிறைய பண்ணிட்டார். தங்களான்லாம் வேறு யாரும் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது, அந்தளவுக்குலாம் பண்ணிட்டார். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இந்த வெளியில் வரணும்னு பார்க்குறாரு. வெளியில் வந்து நீங்கள் அன்னியன் மாதிரி வச்சிங்களேன். ஸோ அன்னியன் மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணும்னு நினைப்பாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதையம்சல் படம் தான் எனக்கு தகவல் வந்து கண்டிப்பாக பேசப்படும். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்போ பாலிவுட் போயிடுவார், கொஞ்சம் நாளில் பாலிவுட் போயிடுவார், ரொம்ப நாளாக பேசிட்டு வராங்க. பட் ரீசெண்டாக ஒரு பெரிய டேரக்டரை மீட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது, அவர் போஸ்ட் பண்ணுறாரு. அவர் பாலிவுட்டில் அடி எடுத்து வச்சுட்டாரா சிவகார்த்திகேயன்? இல்லை, கண்டிப்பாக வைப்பார் சார். இன்னும் வைக்க முடியாது கிடையாது, அந்த அளவுக்கு இப்போ ரீச் ஆகிட்டார். இப்போது தெலுங்கு படத்துக்கு கூட ஒன்று போகிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. அது பாலிவுட்டுக்கு இந்த தனுஷ் போயிட்டு ஜெயித்தாங்க. சிவகார்த்திகேயனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்குது. கண்டிப்பாக அங்கே பாலிவுட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அந்த மெட்டீரியல் பூரா சிவகார்த்திகேயன் இருந்தால் நான் நினைக்கிறேன். நான் அதை கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம வந்து சிவகார்த்திகேயன் பாலிவுட்டில் பார்க்கலாம். ஓகே, அவருடைய மார்க்கெட் இப்போ எப்படி சார் இருக்கு? ஏன்னா சிலர் வந்து ஒரு கம்பேரிசன், அது அந்த கம்பேரிசன் எப்படி வருதுன்னா தெரியல. பட் திடீர்னு ஒரு கம்பேரிசன், டக்குன்னு பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்களா அவ்வளோ ஹிட் கொடுத்துட்டாரு, சிவகார்த்திகேயனோட கலெக்ஷன் தாண்டிட்டா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்க. பட் அவருடைய growth வேற லெவல், சிவகார்த்திகேயன் அவரோட growth. அவருடைய மார்க்கெட் இப்போ எப்படி சார் இருக்கு? நல்லா தான் சார் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது. நீங்கள் இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 3 படம் 4 படம் இந்த லைனப்பில் வச்சுருக்காரு. ஓகே, ப்ரொடியூசர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அமரன் மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறமேல் எந்த படம்னாலும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிடுறேன். நீங்கள் அதற்கு முன்னாடி பார்த்த சிவகார்த்திகேயன் வேறு, அமரனுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கலாம், அமரனுக்கு பின்னாடி எஸ்கே மாற்றிக்கலாம். நம்ம கண்டிப்பாக லைனப்பில் நிறையா படம் இருக்குது, ப்ரொடியூசர் இருக்கா, மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்குது. சம்பளமும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி தனுஷ் சிம்பு இவ்வளோ சம்பளத்தில் தாண்டி வேற போயிட்டார். ஓகே, நீங்கள் 60 to 65 கோடி ரூபா வாங்கினார் மதராசிக்கு. ஸோ இப்போ 75 கிட்ட இந்த நெருங்கி இருக்கார். அது ஒரு விஷயம். பட் நீங்கள் படங்கள் தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்தா தான் சஸ்டைன் ஆகும். அது ஆமாம், சஸ்டைன் ஆக முடியும். 60, 75 மாதிரி 70, 100 கூட மாறலாம். நீங்கள் அதுதான் முக்கியம், சம்பளம் முக்கியம் இல்லை. சம்பளம்னு வாங்கி பேசப்பட்ட டைரக்டர் தான் காணா போனான்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னொரு வரைக்குமே, எல்லாத்தையும் காணடிச்சாங்க. அதனால் ஸோ எஸ்கே பொறுத்த மட்டும் மக்கள் வாய்ஸ் இருக்குது சார். ஸோ சின்ன பசங்க நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. 2K கிட்ஸ்னு எடுத்துக்கலாம். நல்ல படங்கள் தரக்கூடிய ஒரு ஹீரோ தான் கொடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய படங்கள் கவனம் செலுத்தி பண்ணார்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ரேஞ்ச் மேலே போயிட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் கேட்டிங்க. அடுத்து பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லி ஜென்சி கிட்டு இப்போ பேர் மாறுது. 20 ஃபேஸ்க்கு ஒரு பேர் மாறும். இப்போ ஜென்சி கிட்டு மாறி இருக்கு. அவர்கள் இன்னைக்கு கலாச்சாரம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் நம்ம அது தனி ட்ராக், அது ஒரு ட்ராக்ல போகுது. பட் நம்ம வந்து இங்கே இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம கொடுக்குற படங்களும் அதே சம்மந்தமாக பண்ணி இன்னும் அதை மேற்கொண்டு சீரழிக்காமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம். பட் இதுக்கு மேலே பிரதீப் ரங்கநாதன் கண்டிப்பாக நல்ல கதையோட படம் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். ஒரு பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் படம். 2 படம் ஹீரோ பண்ணார், வேறு மாஸ், லவ் டுடேயும் சரி அண்ட் இது ட்ராகனும் சரி. ஃபஸ்ட்டு கோமாளி டைரக்ட் பண்ண ஜெயம் ரவி பண்ணதும் அது வித்தியாசமான கதைக்கலாம். இந்த கதை மட்டும்தான் நமக்கு வந்து அவ்வளோ சரியாக படலையே தவிர மற்றபடி வசூல் ரீதியாக பிரமாதமான ஒரு வசூல் அள்ளிட்டு போயிருக்கு. இவங்க கலெக்ஷன்லாம் தாண்டி போயிருக்கு. இன்றைக்கி ஒரு ஹீரோ லிஸ்ட்டில் ஒரு 25 கோடி ரூபா சம்பளம் வரைக்கும் வந்துட்டார் பிரதீப் ரங்கநாதன். அவர்கிட்டையும் வரிசையாக ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க. அதில் சிறந்த கதையத்தோட சமூகத்தை கெடுக்காத அளவுக்கு ஒரு படம் பண்ணணும் ஹீரோக்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சீரழிஞ்சு கிடக்குது. எங்கிட்டு பசங்க பசங்க தப்பான ரூட்டில் போயிட்டுருக்காங்க. நீங்கள் படத்தின் மூலமாக சொன்னீங்கன்னா நம்ம தலைவரே சொல்லிட்டாரியா பிரதீப், அண்ணன் சொல்லிட்டாரியாம்மா, ஒருத்தன் தலைவரும்மா, ஒருத்தர் தம்பி சொல்லிட்டாரும்மா, அவன் வீணாக போனான். பட் அந்த ரூட்டை வந்து இல்லாமல் பிரதீப் இந்த மாற்றிக்கணும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது. இப்போ இந்த கிரேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்கேயும் பிரதீப்பும் பெரிய டஃப் கொடுக்குறாங்க. சிம்பு, தனுஷ், எஸ்கே. ஸோ இந்த 3 பேர் தான் அடுத்த லிஸ்ட்டில் வர்றாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு பிறகு அடுத்த 2 பேர் லிஸ்ட்டில் 3 பேர் போட்டி போட்டிருக்காங்க. தனுஷா சிம்புவா, தனுஷா எஸ்கேயா, அந்த 3 பேர் லிஸ்ட்டுக்குள்ளே பிரதீப் பேர் உள்ளே வந்துட்டார். இப்போ 4 பேருக்கு அடுத்த லிஸ்ட் யாருங்கிறது தெரியல. நல்ல படம் கொடுத்து மக்களை கவர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சீட்டில் உட்காரலாம். ஓகே, சூர்யா சார் இருக்காங்க. அவங்க ஒரு டயர் 1ல ஒரு பெரிய ஹீரோ தான் அவரும். அவருக்கு வந்து சமீபத்தில் அமைஞ்ச படங்கள் ரெட்ரோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல படங்கள். ஆனால் அவரை நம்ம பார்த்த ஒரு மாஸில் இல்லைனா வந்து அவருடைய அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து கருப்பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு கூட்டம் வந்து வெற்றிமாறன் சாரோட அவர் எப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த ப்ராஜெக்ட்ன்னு இருக்காங்களே, அந்த ப்ராஜெக்டுடைய நிலைமை என்ன சார் இப்போ? அது சூர்யா அவர்கள் வந்து வெற்றிமாறன் கூட மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, காரணம் வெற்றிமாறன்கிற ஒரு பெரிய ஒரு டைரக்டர், நீங்கள் ஒரு நடிகர்கிட்ட இருந்து இன்னொரு பரிமாணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு டைரக்டர். நீங்கள் வாடிவாசல் வந்து இப்போ கூட அவர் கேட்கும்போது கூட ஒரு 1 year 1.5 years சாலிடாக எனக்கு ஒதுக்கணும்னு சொல்லும்போது கூட முடியாதுன்ட்டார் அவர் சூர்யா. பட் எதை வைக்க அது சொன்னார்னு தெரியல. ஒரு நல்ல கதையம்சலோட படம், நேற்று மண்வாசனை படம், வெற்றிமாறன்கிட்ட ஒரு மிகப்பெரிய டைரக்டர், ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். கண்டிப்பாக
அதுக்கு தகுந்த இந்த ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் கதை கேட்கும்போது எல்லாருக்குமே சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். பட் இப்போவும் கொஞ்சம் லேட்டாக தவிர கண்டிப்பாக அந்த படத்தை சூர்யா மிஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இந்த ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ்வல் நிறையா அந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் பார்த்தாச்சு. ஸோ கங்குவா ஏதோ சொல்ல வரான்னு பார்த்தோம்னா அதை வேற ஒரு பேட்டர்னில் சொல்லி அந்த படத்தை கமுத்துனாங்க. மிக சிறந்த நடிகர் சூர்யா, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அவரை நீங்கள் கொண்டு வந்து ஒரு டைரக்டர் தான் நீங்கள் வேற ஒரு ஸ்டைலில் மாற்றணும். அதுக்கு ஹீரோவும் நீங்கள் ஒத்துழைக்கணும். நீங்கள் ஒரு டைரக்டர் வர்றதை பார்த்து நீங்கள் ஒரு பேட்டர்னில் கதையை மாற்றி அதை மாற்றி நீ இப்படி தான் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது கதைக்கிழமை கெட்டு போயிடும். நீ கிளைமாக்ஸை மாற்றிங்க, மிடில் மாற்றிங்கன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். பட் அந்தளவுக்கு ஹீரோவும் சொல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். கருப்பு அவருக்கு ஒரு பெரிய பிரேக் வரும். ஏன்னா நல்ல அருமையான ஒரு கதை. ஆக்சுவலாக அந்த கதையே வந்து வேற ஒரு பேட்டர்னில் 2-3 பேர்கிட்ட போய் மிஸ் ஆகி வந்தது. ஸோ நயன்தாராட்ட போய் மாறி அப்புறம் அவங்க சில பிரச்சனையெல்லாம் பண்ணதுனால ஃபீமேல் மேட்டரை எடுத்து அப்புறம் ஹீரோவை மாற்றினார். கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிமாக ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் அது. ஆக்சுவலாக நயன்தாரா தான் கருப்பு. பட் முன்னாடி கருப்பு கிடையாது, வேற ஒரு டைப் வச்சாங்க. பட் நயன்தாரா பேஸ் பண்ணி தான் பண்ணுது டோட்டலாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 பண்ணுறாங்கல்ல, அதுவும் கருப்பும் கிட்டத்தட்ட சேம் கதை. ஓகே, ஆனால் டேரக்டர் மாறிட்டாங்க. மூக்குத்தி அம்மன் டைரக்டர் பண்ணால் சுந்தர்சி போயிட்டாரு. அந்த இஷ்யூனால தானா? அந்த இஷ்யூனால அவர் ஆர்ஜே பாலாஜியே கொஞ்சம் ஓகே நீங்கள் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு அவர் ரிலீஃப் ஆகி போயிட்டார். அது ஏசிஎஸ் பண்ணுறாங்க, சுந்தர்சி பண்ணுறாங்க, அவருடைய இந்த குஷ்பு மேடம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதில் இன்ஸ்பெக்டராக வருவார். கிட்டத்தட்ட நயன்தாரா இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வருவாங்க. இதில் சூர்யா வந்து அட்வொகேட்டில் வருவாங்க. அதை மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்சிங் ஆகும். ஓகே, மூக்குத்தி அம்மன் 2 கருப்பும் கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா தெரியும் நமக்கு அதை. அதனால் இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி பண்ணும்போது வந்து அது இந்த நயன்தாரா வந்து மாற்றி அப்புறம் விஜய் கிட்ட போன கதை அது. ஓகே, விஜய் இந்த கதையை கேட்டுட்டு ஏதோ அவருக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், இது இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம், எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்லலை. பட் டைம் டியூரேஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ 2 பேரும் காம்படிஷன் இருக்குது. மூக்குத்தி அம்மன் 2 வந்ததுன்னா இந்த கதையை பற்றி இது இருக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பு வந்தால் இதுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஆக்சுவலாக கருப்பே தீபாவளி ரிலீஸ் ஆகிற படம். அது ஆட்டோமேட்டிக்காக ஜனவரிக்குன்னு மாறிச்சு, பொங்கலுக்கு மாறிச்சு. அப்போ 2 படம் ரிலீஸ் ஆகுது. சரி இதோட 2 வேணும்னு சொல்லி அவங்க ஒதுங்கி இப்போ கரெக்டாக ஏப்ரல் 14th போயிருக்காங்க. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 அனிமே நெக்ஸ்ட் இயர் அதுவும் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு அது. ஓகே, ஸோ அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மாற்றி ஒரு ஹீரோயிசம் ஓரியன்டலாக க்ரியேட் பண்ணி சூர்யா கிட்ட சொல்லும் போது சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. உடனே போகணும், அவருக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. இது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். ஏன்னா அந்த கற்பனை சுவாமி மேட்டரை தான் கையில் எடுத்து ஒரு டியூவல் மாதிரி கெட்டப்பில் ஒன்று மாற்றி அந்த அட்வொகேட்டுக்குள்ளே வந்து இந்த கருப்பு உள்ளே போதுன்னா என்ன நடக்குற மாதிரி சொசைட்டியில் அந்த மாதிரி ஒரு மாஸ் ஃபுல் மாஸ். பட் நேட்டிவிட்டியோட மிக்ஸ் பண்ணி ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்திருக்கிறதா எனக்கு ஒரு தகவல். கண்டிப்பாக அந்த படம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக் வரும், ஆர்ஜி பாலாஜிக்கு பெரிய பிரேக், ஸோ நேம் கிடைக்கும் கண்டிப்பாக. இட்லி கடை பற்றி பேசணும்னு சார். ஆனால் இது வந்து ரொம்ப லேட்டுன்னு தோணும். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் அப்போ இருந்த சிக்கல்கள், அப்போ இருந்த அரசியல் சூழல் வேறு. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொதுவாக நம்ம ஊரில் ஒன்று இருக்குல்ல சார், தேட்டரில் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடியில் வந்தால் திட்டுவாங்க, ஓடிடியில் வந்து தேட்டரில் கொஞ்சம் சுமாராக போச்சுன்னா ஓடிடியில் நல்லா இருக்குன்னுவாங்க. இட்லி கடை வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு நல்ல படம், பார்க்க வேண்டிய படம்ன்ற அப்ரிசியேஷன் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு ஓடிடியில் கொண்டாடுறத? இல்லை, படம் ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம பேசணும் தான் சார். இட்லி கடை நல்லா ஃபீல் குட் ஃபிலிம், நல்ல அருமையான ஒரு படம். அந்த உணர்வுகள், அந்த வில்லேஜில் இருக்கிற மேட்டர்கள், அந்த வழிகள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது. அது தெரிஞ்சதுக்கான வழிமுறை நிறையா இருந்துச்சு. படம் மட்டும் வரும்போதே நிறைய பேர் பார்த்தாங்க, இந்த இதில் மாவாட்டி தான் இட்லி சாப்பிட்ட மாதிரிலாம் நிறைய பசங்க கேட்குறானுங்க. அப்படியே அந்த உரல்கள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. பட் அதனால் வந்து அந்த கேரக்டர்ஸை பொறுத்தவரை ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்தது. அதுவும் லேட் ரிலீஸ். நீங்கள் முன்னாடி ஜூன் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்த ப்ரொடியூசருக்கு நிறைய கொஞ்சம் சிக்கல் வந்ததுனால தள்ளி போடப்பட்டுச்சு. அது கரெக்டாக அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகும்போது காந்தாராவை செகண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த காந்தாரா மட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தால் வசூல் ரீதியாகவும் இன்னும் வந்து இட்லி கடை வேறு லெவலுக்கு போயிருக்கும். சில படங்கள் நீங்கள் தியேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் உள்ள படம் தான் இட்லி கடை. பார்த்த ரசிகர் எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நல்லா அருமையாக தனுஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைரக்ட் டச் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து ரொம்ப கொண்டாடுறாங்க. ஏன் இந்த படம் பெரிய அளவு ஓடலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல படங்கள் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி மிஸ் ஆகிடும். அப்படி மிஸ் ஆன படம் தான் இட்லி கடை நான் சொல்வேன். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் நேரத்தை செலவிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.